வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1152ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயம் வந்து சொல்லிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த ஃபிளாஷ்பேக் வந்து எப்ப ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்தோம்ல, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ல வந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்த பத்தியும் டீட்டெயிலா வீடியோல போயிட்டு பேசுவோம். ஓகேங்களா? ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன சாப்டர் வேற பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் உங்களுக்கு வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேற அது மட்டும் இல்ல, அது இல்லாம நிறைய சாப்டர் வந்து நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட்ல நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம யாமாட்டோ வந்து மானவ சுத்தி போயிருந்தல, அவ போனது ஒரு காரணம் என்னன்னா கவர்மெண்ட்ஸ் கிட்ட ஹேட்டை கொடுக்கணுன்றது தான், ஒட்டாம செஞ்ச ஹேட்டை கொடுக்கணுன்றது தான். இந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அவ போய் அதை கொடுத்துட்றா. ஸோ அதுதான் ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து நடக்கிறது. இப்போ நம்ம மெயின் கதைக்கு போயிடலாம். மெயின் கதை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, ரோம் ஆஃப் த டெட்ல இருந்து ஆரம்பிக்குது. நம்ம ஈமோக்காவோட ஹாக்கியை சென்ஸ் பண்ண உடனே ரோம் ஆஃப் த சன்னுக்கு போறது எல்லாம் ரெடி ஆகுறாங்க. அவர் லிஃப்ட் மாதிரி இதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், அதுல வந்து மேல போய்க்கலாம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் போய் ஏறுறாங்க. அப்ப ஜெட்டு கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து இங்க இருந்து லோக்கியை பார்த்துன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவளும் சரின்னு சொல்லிட்டு சொல்றான். அண்ட் சாப்பரும் வந்து பாத்தீங்கன்னா நான் இங்கே இருக்கிறேன், ஏன்னா யாசன் உடம்பு வந்து கொஞ்சம் சரியில்லை, நான் கூட வந்து பாத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்றான். லூஃபி வந்து பாத்தீங்கன்னா சரி நீ பாத்துக்கோ, நான் வந்து மேல பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு லூஃபி சொல்லிட்டு கிளம்புறது ரெடியா வரான். அப்ப கபான் வந்து என்ன சொல்றாருன்னா, ஸ்டார்ட் லூஃபி, கான்கர் ஹாக்கின்னு யூஸ் பண்றல, அது எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கவனமா இருன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது லூஃபி வந்து பாத்தீங்கன்னா சரி நான் பாத்துறேன், நீ வந்து என்ன நம்பலான்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டோடனே நம்ம லோக்கி வந்து, கபான் இப்படி சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வருது, அந்த காட்சைன் கூட நான் தான் சண்டை போட்டுக்கிறேன், அதனால எனக்கு தெரியும் அவன் வந்து எப்படி என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு, அதனால ஹைருதீன் என்னை வந்து ஃப்ரீ பண்ணு, நான் போய் அவன் கூட சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி வந்து சொல்றான். அதை கேட்டோன்னே ஹைருதீன் வந்து, என்னது நீ வந்து எல்பாஃப்காக சண்டை போட போறியா, என்னை பார்த்தா உனக்கு கேன மாதிரி இருக்குதா, நான் வந்து உனக்கு கன்ஃபார்மா கூட்டினே போக மாட்டேன்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹைருதீன் வந்து சொல்றான். அதுக்கடுத்து நம்ம கபான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஞ்சியும் ஜோரோவையும் பார்த்துட்டு, உங்க குரூலயே இன்னொருத்தவனோட கான்கர் ஹாக்கி யூஸ் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே சாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு நான் தானேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். ஆனா நம்ம கபான் வந்து பாத்தீங்கன்னா அவனை கண்டுக்காம, ஸ்வாட்ஸ்மேன் நீ தான், உங்ககிட்ட கான்கர் ஹாக்கி இருக்குது, உன் உடம்பு அதை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ ஜோரோ அதை கேட்டோன்னே என்னது எனக்கு கான்கர் ஹாக்கி தான் சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். அதை வந்து பாத்தீங்கன்னா கேட்டா லூஃபி வேற ஷாக் ஆகுறான். என்னது உனக்கு தெரியாதா, என்னடா சொல்ற நீன்னு சொல்லிட்டு அவனே வந்து பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுறான். அப்போ லூஃபிக்கு ஜோரோ கிட்ட கான்கர் ஹாக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்குது. ஆனா ஜோரோக்கே வந்து பாத்தீங்கன்னா தெரியல. சோ ஜோரோட இந்த ரெஸ்பான்ஸ் கேட்டோன்னே கபான் வந்து கடுப்பாடுறாரு. கடுப்பாயிட்டு ஹாக்கின்ற பவர் வந்து புரிஞ்சுன்னு அதை டேம் பண்ணணும், உன் கேப்டன் வந்து ஒன் ஆஃப் த 4 எம்பரரு, இந்த மாதிரி நீ இருந்தா எப்படி அவனை வந்து பாத்துப்பன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேக்குறாரு. அவ ஜோரோ வந்து பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து நம்ம சாந்தி மறுபடியும் போயிட்டு அவ என்கிட்ட இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். நான் கபான் வந்து பாத்தீங்கன்னா வாயை திறக்காம இருக்கிறாரு. ஸோ சாஞ்சி கிட்ட இப்போதைக்கு இல்ல, மேபி வருமானு சொல்லிட்டு கூட தெரியாது. ஏன்னா ரோஜரோட இதுபடி பாக்குறப்போ ரயிலுக்கு வந்துருக்குது அண்ட் கபானும் வச்சிருக்கிறாரு. ஸோ மேபி சாஞ்சிக்கு வந்தா வரலாம், இல்ல வராமலும் போகலாம், நமக்கு அதை பத்தி தெரியல. பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோரோ கிட்ட இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம லோக்கி ஹைருதீன் கிட்ட திருப்பி கத்துறான். ஹைருதீன் உனக்கு அசிங்கமாவே இல்லையா, இவனெல்லாம் யாருன்னே சொல்லிட்டு தெரியல, இவன்ல வந்து நம்ம ஊரை காப்பாத்த விட போறியா, என்ன வந்து ஃப்ரீ பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அப்ப ஹைருதீன் வந்து திருப்பி கத்துறான். ஏன்டா நீ வந்து இப்போ உன்னை ஃப்ரீ பண்றான் அப்படின்னா, நீ திருப்பி போய் கவர்மெண்ட் கூட சேர்ந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம், நீ இதே மாதிரி தானே முன்னாடியும் பண்ண, எல்பஃப் வந்து முதல்ல குத்துன, நீ மறந்துட்டியா நீ என்ன பண்ணன்றன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹைருதீன் வந்து கேட்கறான். லோக்கி வந்து பாத்தீங்கன்னா வாய முடிக்கிறான். சோ அதுக்கடுத்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு நம்ம கோல்பர்க் ஸ்டான்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. டைம் ஆகுதுல, மேல வந்து உயிர் போயின்னு இருக்குது, அதெல்லாம் வந்து கூப்பிடுறாங்க. அப்ப லூஃபி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்றான். என்னது, நான் போயிட்டு லோக்கி கிட்ட, லோக்கி என் குரூல வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றான். அண்ட் சொல்லிட்டு, இப்ப நீ எல்பாஃபோட ஒரு சிட்டிசனா இருக்கனால தான் விட மாட்டாங்க, நீ என் குரூல சேர்ந்துட்ட அப்படின்னா நான் உனக்கு கூட்டிட்டு போறேன் மேலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்டேன்னு ஹைருதீன் ஷாக் ஆகுறான், ஜோரோ சாஞ்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஜோரோ வந்து பாத்தீங்கன்னா டேய் லூசாடா நீ, அவன் எப்பறம் வந்து கப்பல்ல பத்துவான்னு சொல்லிட்டு ஜோரோ கேட்கறான். சாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா ஆமா ஃபுட் சப்ளை வந்து தாங்காது, அவன் உன்னோட மோசமா சாப்பிடுறான்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆனா நம்ம லூஃபி வந்து பாத்தீங்கன்னா எல்பாஃப் வந்து அவன் தேவைப்படல, அண்ட் இவன் வந்து எனக்கு ஓகேவா தான் இருக்கிறான் பாக்குறதுக்கு, இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா நான் வந்து போட்டு பொழந்து கட்டிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி வந்து சிரிச்சுன்னு சொல்றான். அதை கேட்டேன்னு லோக்கி வந்து கடுப்பாடுறான். டேய் வாண்டு, என்கிட்டே வந்து வெறுப்பேத்திருக்கிறியா, ஒழுங்கா ஓடி போயிடு, நான் உன் கீழே வேலையே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு லோக்கி வந்து கத்துறான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் லிஃப்ட்ல இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹைருதீன் வந்து பாத்தீங்கன்னா லூஃபி தூக்கின்னு அவன் வந்து போறான். அப்படி ஓடுறப்ப நம்ம கபான் வந்து பாத்தீங்கன்னா ஹைருதீன் கிட்ட, ஹைருதீன் லோக்கி வந்து ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டவொடனே நம்ம ஹைருதீனா இருக்கட்டும், ஜெட்டா இருக்கட்டும், அப்புறம் மீதி இருக்கிற ஜெயின்ஸா இருக்கட்டுமே, எல்லாம் வந்து ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப நம்ம ஹைருதீன் வந்து என்ன சொல்றான்னா, யாசான் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, இந்த பரதேசி 11 வருஷத்துக்கு முன்னாடி 113 கேஸ்டல் கார்டை வந்து கொண்டு இருக்கிறான், அது பத்தாததுக்கு எல்டர் ஜெருல்ல சாவோட விளிம்புக்கு வந்து தள்ளலாம், அண்ட் அதுவும் பத்தாததுக்கு எங்க அப்பா வேற வந்து கொண்டு இருக்கிறான், எல்பஃப்ல மோசமான கிரிமினல் இவன் தான், இவனை ரிலீஸ் பண்ண சொல்றீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹைருதீன் வந்து கேட்கறான்.
அப்ப கபான் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா 14 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேஸ்டல்ல இருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஹாக்கி வந்து வெளியே வந்துச்சு. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்காக நானும் ஷாங்க்ஸும் போனோம். ஆனா நாங்க போய் அங்க பார்த்தப்பயும் சரி, இல்ல அதுக்கப்புறம் நடந்தப்பயுமே சரி, ஃபுல் ஸ்டோரி எங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம கபான் வந்து சொல்றாரு. ஸோ சொல்லி முடிச்சோடனே ஹரிதன் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறான். எதுக்குன்னா, அப்ப நீங்களும் அங்க இருந்தீங்களான்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். ஏன்னா ஷாங்க்ஸ் அங்க இருந்தது எல்லாருக்கும் தெரியும். கபான் இருந்தது பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறான். அதே மாதிரி இன்னொருத்தனும் கூட சேர்ந்து ஷாக் ஆகுறான். அது யாருன்னா நம்ம லூஃபி தான். என்னது ஷாங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து கத்துறான். அதுக்கடுத்து லூஃபியா இருக்கட்டும், ஹைருதன் ஆகட்டும், வந்து மீதி பேர்கிட்ட நீங்க முன்னாடி போயினா நாங்க பின்னாடி வரோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்டு கடுப்பாயிட்டு மறுபடியும் இந்த பைத்தியம் ஆரம்பிச்சிட்டான் ஷாங்க்ஸை பத்தின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதை கேட்ட லூஃபி வந்து ஷாங்க்ஸ் எப்படி பைத்தியம் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவன் கத்துறான் ஜோரோ கிட்ட. அவ சாஞ்சி வந்து டே பைத்தியம், அவன் பைத்தியம் சொன்னது உன்னடா, ஷாங்க்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். சோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து மேல போறாங்க. இவங்கெல்லாம் வந்து கதை கேட்டுதான் இங்க வராங்க. யார் யாருன்னா ஹைருதீன் அப்புறமா லூஃபி மட்டும் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஹைருதீன் லோகி கிட்ட வந்துட்டு, லோகி உனக்கு நான் 3 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள 14 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நீ சொல்லு. அண்ட் நீ சொல்றது உண்மையா இருக்கணும். அதனால நம்ம எல்பாஃப்ல இருக்கிற கடவுள் மேல சத்தியம் பண்ணிட்டு நீ சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப நம்ம லோக்கி வந்து என்ன சொல்றான்னா, நீ ரொம்ப மோசமானவன் ஹைருதீன். என்னை வந்து திருப்பி அந்த நாளை வந்து வாழ சொல்றியா? அதை நான் மறக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் வந்து போறாங்க. எப்பனா 14 வருஷத்துக்கு முன்னாடி எல்பாஃப்ல இருக்கிற அந்த ஊயிஸ்ட் கேஸ்டலுக்கு வந்து போறாங்க. சோ அப்ப வந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம லோக்கி, ஜெருல் இவங்க எல்லாருமே வந்து வராங்க. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊயிஸ்ட் கேஸ்டலுக்கு வந்து வராங்க. எதுக்காகன்னா ஹேரல்ட் வந்து கூட்டிட்டு இருப்பாரு அவங்க 2 பேரையும். அதுக்காக அவங்க வந்து வராங்க. சோ வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் ரொம்ப சாதாரணமா பேசின்னு போயினுக்கிறாங்க. அப்ப என்ன பேசுறாங்கன்னா, நம்ம லோக்கி வந்து என்ன வேணுமா அவருக்கு இப்ப? கவர்மெண்ட் சொல்றத அவர் கேட்டுனுக்கிறாரு. இப்ப என்ன வேணுமா அவருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லோக்கி வந்து சொல்றான். அண்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ற வார்த்தை வந்து கவர்மெண்ட் டாக்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்றான். அதுக்கடுத்து அந்த ஆள் வந்து ராக்ஸ் யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து விலை போயிட்டாரு. எல்பஃப் ஒருவேளை இந்த மாதிரி தான் போவோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நான் வந்து இவங்களை எதிர்த்து நிக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி வந்து சொல்றான். அப்ப ஜெருல் வந்து பாத்தீங்கன்னா, டேய் கத்தாரா, காது வலிக்குதுடா, எனக்கு வந்து வயசாயிடுச்சுடா, இந்த பாலிடிக்ஸ்லாம் நான் வந்து இன்ட்ரெஸ்டடா, என்ன வந்து விட்டுறான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அப்ப அவர்கிட்டயும் வந்து பதில் லோக்கி கத்துறான். இது எல்லாத்துக்கும் காரணமே நீ தான். உன்னாலதான் இப்ப இருக்கிற எல்லாருக்குமே வந்து பீஸை வந்து நம்பி இருக்கிறாங்க. அண்ட் இப்ப இருக்கிற பசங்க யாருக்குமே வெப்பனை கூட கையில பிடிக்க தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜெருல் கிட்டே வந்து லோக்கி கத்தின்னு இருக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க நடந்து போயினே இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு த்ரோன் ரூம்ல சத்தம் வந்து கேக்குது. அப்ப இவன் கிட்டக்க போன உடனே அங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கிறான் நம்ம ஹேரல்டுக்கு. அப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா நீ வந்த விஷயத்த நான் உள்ள போய் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றான். லோக்கி வந்து பாத்தீங்கன்னா கடுப்பாயிட்டு எட்டி அவனை விட்டுட்டு, டேய் இது என் வீடுடா, இது நீ என்ன போய் அவர்கிட்ட சொல்ல போற, அவர் என்ன கூட்டாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் சொல்றான். சோ எட்டி விட்டதுல அந்த கதை வந்து உடச்சிக்கின்னு அவங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள போறாங்க. உள்ள போனது வருமா அவங்க எதிர்பார்க்காத ஒரு காட்சியை பாக்குறானே சொல்லிட்டு சொல்லலாம். யார் யாருன்னா நம்ம லோக்கியா இருக்கட்டும், அப்புறமா ஜெருலா இருக்கட்டுமே ஒரு காட்சியை பாக்குறாங்க. அது என்ன காட்சின்னா, ஹேரல்ட் வந்து நின்னுக்கிறாரு. அவர் வந்து பாக்கறதே ஒரு டீமன் மாதிரி தான் இருக்கிறாரு. அண்ட் அவரை சுத்தி நிறைய காட்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்க அவங்களோட கத்தி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அவர் வந்து குத்தின்னு இருக்கிறாங்க. சோ இதை பார்த்து நம்ம லோகிக்கும் சரி அப்புறமா ஜெருலுக்கும் சரி ஒண்ணுமே புரியல, வந்து கத்துறாங்க. சோ சீன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க கட் ஆயிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகுது. எங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஷாங்சன் கிட்டயும் அப்புறமா கபான் கிட்டயும் போகுது. அவங்க ஜாலியா வந்து குளிச்சுன்னு வந்திருக்கிறாங்க. அப்ப கபான் வந்து இந்த மாதிரி நம்ம கடைசியா குளிச்சு எத்தனை வருஷம் இருக்கும், ஒரு 3-4 வருஷம் இருக்குமான்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அப்ப ஷாங்சன் வந்து பாத்தீங்கன்னா, யோ கேப்டன் செத்தே 10 வருஷம் ஆகுதியா, நம்ம குளிச்சு அதுக்கு மேல இருக்கும்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப நம்ம கபான் வந்து, ஓ அவ்வளவு நாள் ஆயிடுச்சா, இப்பதான் நடந்த மாதிரி இது அதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப ஷாங்சன் சொல்ற வார்த்தை என்னன்னா, ஆமா லைஃப் வந்து உண்மையிலே ரொம்ப மாறிடுச்சு. எனக்கு உண்மையிலேயே பகி கூட ஒரு கேர்ஃப்ரீயான பைலட்டா இருக்கணும், அதாவது ஜாலியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசை. ஆனா எல்பாஃப்லான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்ல வர்றாரு. அதுக்கு அடுத்து எனக்கு சில விஷயம்லாம் வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப கபான் சொல்ற வார்த்தை வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு புரியுது, நீ வந்து சைல்ட் ஆஃப் டெஸ்டினின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது அந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரியுது. பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லிட்டு புரியல. ஷாங்சன் வந்து பாத்தீங்கன்னா சைல்ட் ஆஃப் டெஸ்டினின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால உனக்கு இப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு, சரி ட்ரிக்கியான விஷயத்தை பத்தி இப்ப நம்ம பேச தேவையில்ல, சோ நம்ம சும்மா சாதாரணமா பேசுவோன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கபான் வந்து சொல்றாரு. சோ இந்த மாதிரி பேசுறப்ப திடீர்னு ரிப்ளை வந்து பாத்தீங்கன்னா எட்டி பாக்குறா. அதை பார்த்து ஷாங்சன் வந்து பயந்துடுறாரு. சோ ரிப்ளை வந்து சும்மா நம்ம கபான் கிட்டே ரொம்ப ஷாங்ஸ் கிட்டே வந்து பேசுறா. அவ வந்து ஷாங்ஸ் வந்து ஷாங்குன்னு சொல்லிட்டு சொல்றா. நம்ம ஷாங்ஸ் வந்து ஷாக்கர் ஷாங்குன்னான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்கறான். அதுக்கடுத்து அவன் வந்து பாத்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வராங்க. சாப்பிடறதுக்கு சிலது ஏதோ வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு அவ வந்து கொடுக்குறா. அப்ப நம்ம ரிப்ளை வந்து ஷாங்சன் கிட்ட இந்த மாதிரி கபான் சின்ன வயசுல என்னென்ன பண்ணாரு, ஏதாவது கதை வச்சுக்கிறியான்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. அப்ப ஷாங்சன் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி ஒரு இடத்துலன்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு. உடனே கபான் வந்து பாத்தீங்கன்னா வாயை மூட்டு, தம்பி இந்த ஊரை விட்டு நீ ஒழுங்கா போனோம் அப்படின்னா வாயை மூடுன்னு சொல்லிட்டு நம்ம ஷாங்சன் கிட்ட சொல்றாரு. அப்புறமா ஷாங்சன் வந்து பாத்தீங்கன்னா வாயை மூடிக்கிறாரு. சோ இதுக்கு அடுத்து வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. அப்ப நம்ம கபான் வந்து ஷாங்சன் கிட்ட, ஹேரல்ட் உனக்கு தெரியுமா, இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அவர் வந்து கடவுள் மாதிரி பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப ஷாங்சன் வந்து ஆமா நான் மேரேஜஸ்ல மீட் பண்ணேன், அவர் ஓகேவா தான் இருந்தாரு. ஆனா அங்க எங்களால ஃப்ரீயா பேச முடியல. சின்ஸ் நான் வந்து இந்த கண்ட்ரில இருக்கிறதுனால மேபி அவரை பார்த்து நான் பேச விரும்புறேன்.
இல்ல அதுவும் எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லேட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பேச விரும்புறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதை கேட்டோன்னே நம்ம கமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அண்ட் இதுக்கடுத்து தான் வந்து அந்த கேஸ்ட்ல இருந்து ஹாக்கி ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஹேரல்ட் வந்து இறப்பாரு. அப்புறம் அந்த 113 கார்ட்ஸ் வந்து இறப்பாங்க. ஜருல் தலையில வந்து பார்த்தீங்கன்னா கத்தி சொருவும். அண்ட் அந்த டெவில் ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, லெஜெண்டரி டெவில் ஃப்ரூட், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா திறக்குறாங்க. எந்த பொட்டியில இருக்குதோ அது வந்து பார்த்தீங்கன்னா திறக்கப்படுது. இதை வந்து காட்டுறாங்க. ஆனா இதுக்கு அடுத்து என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு காட்டவே இல்லை. பட் இதுக்கு அடுத்து சீன் எங்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் தானே போயின்னு இருக்குது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இன்னொரு ஃபிளாஷ்பேக் வந்து போகுது. இந்த ஃபிளாஷ்பேக் வந்து எப்பன்னா 109 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போகுது. இது எதுக்காக காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹேரல்ட பத்தி சொல்றாங்கல்ல. ஹேரல்ட இந்த ஊர் மக்கள்லாம், இந்த நாட்டோட மக்கள்லாம் கடவுள் மாதிரி பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கபர் வந்து சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படி பாக்குறான்றத வந்து சொல்றதுக்காக இப்ப இந்த கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 150 வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல மோசமான விஷயம், பயப்படுற மாதிரி விஷயம் அப்படின்னா அது ஜெயின்ஸா மட்டும் தான் இருந்தாங்க. அந்த ஜெயின் பைரட்டை பார்த்தாலே எல்லாம் வந்து எங்க ஓடி இருந்தாங்க. அண்ட் இது பத்தாவதுக்கு அவங்க கப்பலை பார்த்தாலே போதும், எல்லார் மனசுலயும் பயம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஹேரல்டு தான் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சோ அப்படி சொல்லினுக்கிறப்ப சீன்ல வந்து என்ன நடக்குதுன்னா அந்த ஜெயின்ட் ஷிப் வந்து ஒரு ஊருக்கு வந்து வருது. அங்க வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து போகாதீங்க அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லினுக்கிறாங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹேரல்டு வந்து இங்க வந்து ஒரு பொண்ணு இருக்கிறத கேள்விப்பட்டேன், பிரின்சஸ் இருக்கிறத கேள்விப்பட்டேன், அவளை நான் பார்க்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டு எட்டி விடுறாரு. அவர் விடுறது ஒரு ஜெயிண்ட் தான். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட்ல வந்து உடச்சிக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹேரல்டு வந்து காட்டுறாங்க. இதை உண்மையா சொல்லி ஆகணும். இப்ப டோரி ப்ரோ எல்லாம் டீமன் ஃபார்ம்ல பார்த்தோம்ல, அவங்க கூட பார்த்து டீமன் மாதிரி இல்லைங்க. ஆனா இந்த ஹேரல்டு, யங் ஹேரல்ட வந்து பாக்குறதுக்கு உண்மையிலே டீமன் மாதிரியே இருக்கிறாரு. அந்த கொம்பு அப்புறமா அவரோட மூஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாசா சீனா டீமன் மாதிரியே தான் இருந்ததே சொல்லிட்டு சொல்லலாம். சோ அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த டைம்லயே ஹேரல்டு வந்து கிங்கா இருந்துக்கிறாரு. அண்ட் அவர் எப்ப கிங் ஆனார்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 45 வயசுல வந்து ஆயிருக்கிறாரு. அண்ட் அந்த 45 வயசு வந்து ஹியூமன் இதுல பாக்குறப்ப 5 வயசுல வந்து அவர் கிங் ஆயிட்டு இருக்கிறாரு எல்பாஃபுக்கு. அண்ட் அப்ப இருந்த ஹேரல்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறம்புகன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்றாங்க. அண்ட் அதோட வந்து சாப்டர் முடிச்சிடுறாங்க. சோ இதுக்கு அடுத்து என்ன நினைச்சு சொல்றேன் வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் எந்த பிரேக் எடுத்த மாதிரி தெரியல. அண்ட் அடுத்த இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாஷ்பேக் தான் போக போகுது. ஃபிளாஷ்பேக் எல்லாம் போய் ஹேரல்ட பத்தின கதை, அப்புறமா ஷாங்சனை பத்தின கதை, அப்புறம் லோக்கிய பத்தின கதை, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் திரும்பி வந்து போய் மேல போவாங்க. மேல போயிட்டு நம்ம ஈமோகா கூட சண்டை போடுறதா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பட் அதை நம்ம வெயிட் பண்ணி அப்புறம் பார்ப்போமே. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட முடிச்சிட்டாங்க. இந்த ஃபிளாஷ்பேக்ல என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப ஆர்வமாகறேன். ஏன்னா ஹேரல்ட பத்தி அவ்வளவு பெருசா சொல்றாங்கல்ல. சோ அந்த அரசரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையா இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? சோ இந்த சாப்டர் படிச்சப்ப எனக்கு இப்படிதான் ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த சாப்டர்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சாங்கல்ல, அதுல எது உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறேனோ இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் போட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்றீங்களோ மறக்காம பக்கத்துல ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்பதான் இனிமேல் நான் போற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மாங்கா படிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர் படிக்கிறது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு ஒரு மாச வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.